எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, தமிழகத்துக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. டிப்ளமேட்டிக்கான ஒரு பதில். அப்போ அதில் இருந்து முதலமைச்சர்கிட்ட அந்த ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த விஷயம் வந்து அன்னையோடு அது முடிஞ்சு இருக்கணும். அது முடியல, அது வந்து அதுக்கப்புறமா பேசுபொருள் ஆகுதுன்னா அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ராகுல் காந்தியோட ஒப்புதலோடு தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாகுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஏன் வளரல அப்படின்னு போனதுக்கு என்னால் லைனாக சொன்னேன்னா ஒரு 7-8 காரணம் சொல்ல முடியும். சுருக்கமாக உடச்சி சொல்லணும்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகத்தை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிகமாக துரோகம் பண்ணியிருக்கு. இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. தமிழகம் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி செய்த துரோகம் தான் ஜாஸ்தி. 77 கச்சத்தீவை கொடுத்தது, 2009 இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இறந்தது, 2017 ஜல்லிக்கட்டு, 2019 நீட்டு. இந்த 5 சம்பவத்தில் 4 சம்பவத்தில் காவு. நீங்களும் காவு, விஜயும் காவு, அவரும் கூட்டம் போனால் காவு வாங்குது, நீங்களும் எத்தனை வந்த ஒரு சில திட்டங்களால் காவு வாங்குது. அதனால் காவும் சேர்ந்து என்ன பண்ணுது, இப்போது அது வந்து தூய சக்தின்னுது, இவங்க வந்து நட்பு சக்தி. இன்றைக்கி பிஜேபிக்கு என்னென்ன உதவி பண்ணமோ அத்தனையும் பண்ணுறது இவங்க தான். உறவாடி கெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலையை தான் இப்போ மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் அந்த கிரீஷ் சோடங்கர்லாம் பண்ணியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போல்லாம் ஒன்றும் நிமித்தி ஜெயிக்க வைக்க முடியல, ராகுல் காந்தியை பிரதமராக விட முடியல. இப்போ இங்கே ஒருத்தர் முதலமைச்சராக உட்காந்து இருக்கிறாரு தமிழகத்தில், யார், ஸ்டாலின் அவர்கள். அது பிடிக்கல, திமுக தோக்கடிக்கணும். ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களே அண்ணன் சொன்னது உண்மை. ஆமாங்களா? அண்ணன் சொன்னார், மாணிக்கம் தாக்கூர் அதை சொல்றாரு. அண்ணன் தானே, ரைட்டு. அண்ணனோட மாநிலத்தில் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது 41 பேர் கரூரில் காவாயிட்டாங்க. நன்றி உபயதாரர் ஐயா விஜய் சார். விஜய் சார் போனப்போ 40 பேர் இறந்துட்டாங்க. இறந்தப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்? ஆஸ் பர் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் சீஃப் மினிஸ்டர் இஸ் தி நம்பர் 1 பர்சன். அதை தாண்டி அண்ணன், அதை தாண்டி கூட்டணி, 3 விஷயத்தை தாண்டிட்டு நீங்கள் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. விஜயா கஷ்டப்பட்டார் இல்லை, விஜய்க்கு எதனா பாதிப்பா பர்சனலாக? இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை தீர்க்கமாக எதிர்க்கிறதுக்கு யாருன்னா காட்டுங்கன்னு. ஏன் ஆர்ஜேடி லல்லு பிரசாத்தை பார்த்தா தெரியலையா? லல்லு பிரசாத் யாதவுக்கு உடம்பு சரியில்லை இருந்ததுன்னா தோரணையே வேறு. முலாயம் சிங் பார்த்தா தெரியலையா? அவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கவே உங்கள் பழப்பு ஓடிச்சு. UPA 1 UPA 2 அதில் திமுகவை சேர்த்துக்காங்க. சிவசேனா வந்தாங்க, நம்பி வந்துட்டார். உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இருக்கா முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாங்களாங்க? இல்லை பிஜேபி நீங்கள் அப்படியே வச்சு கதம் பண்ணுவீங்களா, முச்சு விட்டீங்களா, என்ன பண்ணீங்க நீங்கள்? எல்லா இடமும் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் முடிச்சு இப்போ கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து நிற்கிது இந்த பஞ்சாயத்து. நான் வந்து இப்போ சொல்கிறேன், ராகுல் காந்தி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பிரதமர் ஆகிறது உறுதி. ராகுல் காந்திக்கு பெரிய பிரச்சனைனா விஜய் அவர்களை போலவே அவருக்கும் பெரிய அளவுக்கு அரசியல் தெரியல, அரசியல் புரியல. இது இப்படியெல்லாம் வந்துட்டு 50 நாள் 60 நாள் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே ராவடி, இதே சண்டை, இதே சர்ச்சை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஐ எம் சாரி டு சே, காங்கிரஸ் தோற்று காங்கிரஸால் திமுகவும் தோக்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் இந்த 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்றி சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னவாக போகிறது? ஏன் இவ்வளோ உரசல்கள், மோதல்கள்? இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணித்தால் ஒட்டுமான்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. திரு மாணிக்கம் தாக்கூர் டெல்லியிலேருந்து சொல்லி அனுப்பியும் பேசிகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், KC வேணுகோபால் வேற இதில் இருக்கார் போல, ராகுலே இதில் இருக்கார் போல தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக காங்கிரஸ் சண்டை? எனக்கு வந்துங்க, அதாவது முதலமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. முதலமைச்சர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, தமிழகத்துக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பதில். அதாவது ரொம்ப ஜாஸ்தி சொல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக ஒரு பத்திரிகையாளர்களுடைய அந்த ஒரு சம்மேளனத்தில் சொல்கிறார். அப்போ அதில் இருந்து முதலமைச்சர்கிட்ட அந்த ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த விஷயம் வந்து அன்னையோடு அது முடிஞ்சு இருக்கணும். அது முடியல, அது வந்து அதுக்கப்புறமா பேசுபொருள் ஆகுதுன்னா அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ராகுல் காந்தியோட ஒப்புதலோடு தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாகுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா
தீர்மானம் போடுறது, தொடர்ந்து பேசுறது மிக மோசமாக. அதாவது அதிமுகவில் இருக்கிறவங்களோ பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாதவங்க வைக்காத விட விமர்சனம் வந்து காங்கிரஸ் கட்சியில் சமீபமாக திமுக மீது ஜாஸ்தி வைக்கணும். அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை தானே கேட்குறோம், நாங்கன்னா ஊழல் அந்த மாதிரி பண்ணோமா, இல்லை நாங்கன்னா ஊரடிச்சு உலையில் போடுறோமா, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஒன்று. அதை தாண்டி 5000 ரூபா போட்டுட்டு ஓகே மக்கள் பணம் மக்களுக்கு போனோம், இதில் எதுவும் சிக்கல் இல்லைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துவார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் தேர்தல் வரும்போது, அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கும்போது நீங்கள் 5000 ரூபா போட்டாலும் எவ்வளோ போட்டாலும் நீங்களாம் ஜெயிக்க முடியாது, நிறைய வாட்டி இந்த மாதிரி காசு கொடுத்தவங்க தோற்றுருக்குறாங்க அப்படின்னா, இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ட்விட்டர் ஹேண்டில் இப்படி ஒரு ட்வீட் வருதுன்னா ரைட்டு, அதிமுக எதிர்கட்சி, அவங்க ஜெயிச்சு அவங்க கட்சியில் முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சராக திருப்பி ஸ்டாலின் தான் திருப்பி வரணும்னு சொல்கிறவங்க இப்படி உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்களோ இல்லை அது சார்ந்தவங்களோ இந்த மாதிரி ட்வீட் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம், என்ன அடிப்படையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை சார், இதில் ஒரு 2 பார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, 2 பகுதியாக. உண்மைதான். நான் கூட அதை எழுதியிருந்தேன், என்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எழுதியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில் நான் எழுதியிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகுல் ஆசியோடு தான் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ் ஜோடங்கர், கேசி வேணுகோபால் உள்ளிட்டோர் திமுகவை சீண்டுவதாக தெரிகிறது. ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, திருநாவுக்கரசர், விஷ்ணு பிரசாத், ரூபி மனோகர், கேவி தங்கபாலு, மணிசங்கர் ஐயர் இவங்கெல்லாம் திமுகவோடு பயணிப்பது தான் சரின்னு இவர் கார்கே ஆசியுடன் பயணிப்பது போல தெரியுது. இது மாதிரி 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது காங்கிரஸ். இல்லை உண்மை அது. அதாவது கோஷ்டி பூசலுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து 9 பொருத்தம். எப்பயுமே கோஷ்டி பூசல் இருந்தால் தான் காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் அதிகமாகவும் தொண்டர்கள் கம்மியாக இருப்பாங்க. அதுதான் இப்போ நாங்கள் செய்தித்தாளில் வேலை செய்யும்போது காங்கிரஸில் கோஷ்டி பூசல்னு போய் செய்தி கொடுத்தா அது புதுசு கிடையாது, அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செய்தி, இது எப்பயுமே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ட்ரெயினி ரிப்போர்ட்ரு செய்தி சத்தியமூர்த்தி பவன் போயிட்டு காங்கிரஸில் சார் அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல் சார் அப்படின்னு போய் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஆனால் புதுசாக தொழிலுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்தோன்னா ஒரு கட்சியில் இவ்வளோ பிளவு இருக்கா அப்படின்னோன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அது போய் செய்தி ஆசிரியர்கிட்ட சொன்னால் செய்தி ஆசிரியர் ரொம்ப பழசு, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதுதான் காங்கிரஸ் கட்சி அப்படின்றது தான் இயல்பு. இப்படி இருக்கும்போது 2 குரூப்புன்றது வந்து கரெக்டு தான். அது ஏன்னா வந்து மணிசங்கர் ஐயர் வந்து பாராட்டி ட்வீட்டு போடுறாரு, செல்வ பெருந்தகை வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, சிதம்பரம் அவர்கள் போன்றவர்கள் இதில் கருத்து தெரிவிக்காமல் கார்கேவோட ஒரு பயணம் பண்ணுறாரு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப் வந்து தொடர்ந்து திமுக வந்து மிக மோசமான விமர்சனம் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணுறாங்களா மாணிக்கம் தாகூரை, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம்? ஆப்ரேட்லாம் இல்லை, அவங்க ஒரு சிண்டிகேட். அவங்களுக்குள்ள வந்து என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் திமுகவை எதிர்க்கும் சிண்டிகேட்டா? திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி நம்ம மூலயமா அரசியல் நடக்கணும், நமக்கு அதிகாரம் வரணும், நம்ம கண்ட்ரோலில் இனிமேல் வரணும் ஒரு சில விஷயங்கள். உதாரணம் இப்போ கேசி வேணுகோபால் இருக்கார், அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை. கேரளா காங்கிரஸ் கூட தாவேகா சேர்ந்ததுன்னா நமக்கு இன்னும் பலமாக இருக்கும், நம்ம ஒரு சிஎம் ஆகலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. இப்போ அது கேரளாவில் முயற்சி பண்ணலாம். கேரளா இல்லை, மொத்த தென்னிந்தியாவிலே நாங்கள் அப்படியே திருப்புறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க போய் ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே நுனி நாட்களை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், இங்கிலீஷில் டேட்டா சொல்கிறதாகட்டும் சூப்பரானவர்கள். ராகுல் கிட்ட. ஆமாம், ராகுல்கே தெரியுமில்ல, நம்ம ஸ்டாலின் ராகுலுக்கு தெரியாது. ராகுல் காந்திக்கு தெரிஞ்சால் இந்த பிரச்சனை கிடையாது. ராகுல் காந்திக்கு அரசியல் தெரியாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது, கூட்டணியில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 விமர்சனம் இருக்கட்டும், ஒரு மாநிலத்தை வந்து பார்க்க மாட்டீங்க, அடிக்கடி வந்து போக மாட்டீங்க, ஒரு பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. இல்லை பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படின்றதுல இன்றைக்கி ஐயா மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார், நாங்கள் தான் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் பேசுகிறோம். நீங்கள் என்ன பேசுனீங்க? தமிழ்நாட்டில் கண்டி காங்கிரஸ் வந்து கூட்டணி கண்டி காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் என்றைக்கோ பார்சல் கட்டி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. பிஜேபியை வந்து இன்றைக்கி எதிர்ப்பு இவ்வளோ உண்டாக்குனதுக்கு காரணம் வந்து திமுக பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள், திமுக எடுத்து வைத்த கருத்துக்கள், திமுகவில் வந்து அன்றாட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசினது, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் அதை பற்றி பேசினது. அதனால தான் இன்றைக்கி வந்து பிஜேபி மேலே ஆன்டி மோடிவே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி இன்னொரு ஒரு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, நாங்கள் வளரக்கூடாதா, நாங்கள் பண்ணக்கூடாதான்னு. நீங்கள் ஏன் வளரலை அப்படின்னு போனதுக்கு என்னால் லைனாக சொன்னோன்னா ஒரு 7-8 காரணம் சொல்ல முடியும். சுருக்கமாக உடச்சி சொல்லணுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகத்தை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிகமாக துரோகம் பண்ணியிருக்கு. இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சி மேலே என்ன விமர்சனம்? வரியை ஏற்றிட்டாங்க, 18% ஜிஎஸ்டி, சாக கிடக்கிறவனு கூட வரி, வண்டியில் போனால் சுங்க வரி தீவிரவாதம் இருக்குது அப்படின்றத நானே பதிவு பண்ணியிருக்கேன். நான் பிஜேபி அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் சமதளத்தில் வச்சு பார்க்கும்போது தமிழகம் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி செய்த துரோகம் தான் ஜாஸ்தி. பிஜேபி மீது அதிகமான குற்றச்சாட்டு என்ன? இல்லை மோடி அவர்களோட ஆட்சியில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கறதில்ல, கஜா ஒக்கிக்கெல்லாம் பணம் கொடுக்கல, வஞ்சிக்கிறாங்க, காசு கொடுக்கறது இல்லை, திட்டங்கள் செய்ய முடியல, இவ்வளோதானே. அதை தாண்டி பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களால் உயிர் பலி ஆகிருக்கு. உதாரணத்துக்கு நீட்டு,
இப்போது 1965 எடுத்தால் இந்தி திணிப்பு எவ்வளோ உயிர் சேதாரம் நமக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கச்சத்தீவை கொடுக்குறீங்க. கச்சத்தீவை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ராமேஸ்வரத்தில் இருந்தால் நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் பிடிக்க போனால் அவன் சுடுறான். எவ்வளோ உயிர் சேதமாயிருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, 2017 ஜல்லிக்கட்டு பேனு. ஜல்லிக்கட்டால் இங்கே போராட்டம்லாம் நடந்தது. அது நடத்தணுமா வேணாமா, அது கலாச்சாரத்து ரீதியாக தமிழர்களை கொச்சைப்படுத்துது, இல்லை எங்களுக்கு உண்டான அதிகாரத்தை குறைக்குது அப்படின்னு. நானே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து காங்கிரஸ் பண்ணுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் என்னோட நிலைப்பாடு. ஜல்லிக்கட்டு எனக்கு ஏன்னா ஏன் அப்படின்னா அது தமிழர்களோட வீர விளையாட்டு அப்படின்றதுனால இல்லை, இளைஞர்கள் இறக்குற காரணத்தினால நான் அதுக்கு எதிர்ப்பானேன். எனக்கு வந்து ஒரு வீரமான ஒரு விளையாட்டா இல்லை மனித உயிரான்னு பார்க்கும்போது, தமிழினத்தோட மனித உயிராக பார்க்கும்போது தமிழரோட உயிர் எனக்கு முக்கியமாக எனக்கு தோணுது. நம்ம வீரத்தை வேற மாதிரி. அதனால அதுக்கப்புறம் அது 2017. 2019 நீட்டு தேர்வு திணிச்சிங்க. வருஷம் எத்தனை குழந்தைங்க சூசைட் பண்ணி சாகுறாங்க. யார் கொண்டு வந்தது இந்த நீட்டு? யார் மூலயமா? அதுக்கப்புறமா வந்து ஈழம் வார் 2009. அப்போ 65 இந்தி திணிப்பு, 77 கச்சத்தீவை கொடுத்தது, 2009 இலங்கையில் ஈழம் தமிழர்கள் இறந்தது, 2017 ஜல்லிக்கட்டு, 2019 நீட்டு. இந்த 5 சம்பவத்தில் 4 சம்பவத்தில் காவு. நீங்களும் காவு, விஜயும் காவு, அவரும் கூட்டம் போனால் காவு வாங்குது. நீங்களும் எத்தனை வந்த ஒரு சில திட்டங்களால் காவு வாங்குது. அதனால் காவும் சேர்ந்து என்ன பண்ணுது? இப்போது அது வந்து தூய சக்தின்னுது, இவங்க வந்து நட்பு சக்தி. இல்லை சார், அவங்க விஜய் இதுதான் இங்கே தான் வருது. இல்லை, விஜயை காட்டி அவங்க வேணா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். விஜயும் காங்கிரஸ்க்காக காத்திருக்காரா இன்னமும்? அதனால தானே இவ்வளோ பஞ்சாயத்தும். அது வருவாங்களா போவாங்களா அது தெரியாது. ஆனால் நான் பாம்பு போட்டேன்ல, வெடிக்குது இல்லை, பிளாஸ்ட்டுன்றாருல, யாரை வச்சு சொல்கிறாரு? இவங்கள வச்சு தான் சொல்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுகிறாரு? ஒரு வேளை திமுக சரி வெளில போயிடுங்க, இல்லை வெளியே ஏற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி, ஏதோ ஒன்று இருக்குது. ராகுல் காந்தி கிட்டே போனால் யாருமே எல்லாம் திட்டு விழும். அப்பா என்னப்பா மண்டூஸ் மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்கியப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஆகிடும். இப்போது பரவாயில்ல, அறிவாலயம் இல்லைன்னா பனையூர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னும் போது திட்டு விழாது. இன்னொன்று என்ன சொல்லுவீங்க மார்க்கெட்டிங்கில்? சார், அக்கார்டிங் டு தி டோப்போகிராஃபி அண்ட் த ஜாகிரஃபி ஆஃப் சவுத் இந்தியா, Kerala we are winning, Tamil Nadu we are going to conquer in future, Pondicherry we are having with the blessings of TVK and Congress. இப்படி இங்கிலீஷில் பேசுகிறோன்னா ஆஹா மேலே சொல்லு நல்லா இருக்குது. ஓ 3 மாநிலமா? காங்கிரஸ். இப்போ கேசி வணக்கம். ஆமாங்க ஐயா, நல்லா இருக்கு ஐயா. அப்படியா, சரி. மலையாளம் வந்துடும், தமிழ்நாடு வந்துடும், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் வந்துடும். பரவாயில்ல, திடீர்னு 3 ஸ்டேட் வின். பிரமாதம். குணா கமலில் இவர் சொல்லுவார் இல்லையா ஐயா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதை மூளை செலவை ராகுல் காந்தியை செஞ்சுட்டாங்க. ராகுல் காந்தியை மூளை செலவை செய்கிறது தான் இவங்களோட வேலையாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபிக்கு என்னென்ன உதவி பண்ணமோ அத்தனையும் பண்ணுறது இவங்க தான். அதாவது உறவாடி கெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலையை தான் இப்போ மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் அந்த கிரீஷ் சோடங்கர்லாம் பண்ணியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போல்லாம் ஒன்றும் நிமித்தி ஜெயிக்க வைக்க முடியல, ராகுல் காந்தியை பிரதமராக விட முடியல. இப்போ இங்கே ஒருத்தர் முதலமைச்சராக உட்காந்து இருக்கிறாரு தமிழகத்தில், யார்? ஸ்டாலின் அவர்கள். அது பிடிக்கல, திமுக தோற்கடிக்கணும், அதுக்காக பண்ற வேலை தான். என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் திமுகவை தோற்கடிக்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்களா? இல்ல, ராகுலுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியாதா என்ன சார்? தெரியாது சார். பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டின் பெருமையை மோடி கிட்ட சவால் விட்டு பேசினாரா இல்லையா? சார், மோடி அவர்கள்கிட்ட சவால் விடுறது அது வேற, அது பாராளுமன்ற தேர்தல். உங்களுக்கும் அவருக்கும் பஞ்சாயத்து வந்து பிரதமர் யாவருன்றது அது பாராளுமன்ற தேர்தல். இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு தொண்டர்கள் கம்மியாக இருக்கிற காரணத்தில் தொண்டர்களோட மனநிலை தெரியாமல் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. திமுக தொண்டர்கள்லாம் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க, டென்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க போய் உழைச்சாதான் நீங்கள் எம்எல்ஏ. அது கொஞ்சம் கூட தெரியாமல் பதாகையை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி வேணுன்றது. இது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ளாட்சி வந்ததில்ல, கட்சியை வளர்க்குறதுக்கு ஏன் சென்னை மேயர் கேட்டு வாங்குறது, திருச்சி மேயரை கேட்டு வாங்குறது, ஒரு 4-5 மேயர் அப்போ கேட்டு வாங்குறது உள்ளாட்சியில். இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்துட்டு தேர்தல் முடிஞ்ச ஃபஸ்ட்டு வருஷம் பேசலை, 2வது வருஷம் பேசலை, 3வது வருஷம் பேசலை. 2024 விஜய்னு ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்து 2025 அந்த கட்சி வளருதுன்னொன்னே ஃபோன் பண்ணுறீங்க, வீட்டில் போய் பார்க்குறீங்க, டின்னருக்கு மீட் பண்ணுறீங்க, ஐடியா கொடுக்குறீங்க. அவர் இவ்வளோ வளர்ந்துட்டார், நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கட்சி எவ்வளோ வளர்ந்ததுன்னா அதுக்கு கேட்ட தரவுகள் இல்லை. தாவேக்கா நல்லா வந்துச்சு, தாவேக்கா ஒரு 3வது பெரிய சக்தியாக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? விஜயை நம்பி டிஎம்கேவை பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் வேணா நீங்களே ஆல்ரெடி நான் 5 விஷயம் சொன்னேன், எப்போல்லாம் காவு வாங்கிருக்குதுன்னு இவங்க திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தப்பா. இந்த மாதிரி பிஜேபி கொண்டு வந்த ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் உயிர் போயிருக்கா? நீட்டு பிஜேபியை கொண்டு வந்தது இல்லை, கச்சத்தீவு குத்தது யார்? காங்கிரஸ் திமுக கட்சியில் தானே. அதனால தான் அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது. ஏன்னா நம்ம மீனவர்கள் அங்கே போய் பிடிச்சா என் எல்லை கோட்டில் நீ வராதன்னு சொல்லி சுடுறான். இன்னி வரலாம் அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து அப்போவே மொழி போராட்ட பிரச்சனை, இப்போ இந்தி வந்து வருது. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, பிஜேபி ஒரு சில பிரச்சனைகள் கொண்டு வரும் மொத்த இந்தியாவும் பாதிப்பாகும். ஆனால் இவங்க கொண்டு வந்த ஒரு சில திட்டங்கள் தமிழ்நாட்டை பிஜேபி விட அதிகமாக பாதித்த ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. இந்த இஷ்யூ நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா, 65ல் அதாவது 2 வருஷம் வண்டி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த வருஷமும் அண்ணா ஆட்சிக்கு வந்த வருஷத்தை வண்டி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரு. அது நடுவில் அந்த பஸ்ஸில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, 67 77 நடுவில் 2026 போட்டிருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. அப்பா என்னப்பா முன்னாடி வரலாறும் இல்லை, நடுவில் சப்ஜெக்டும் இல்லை, ஃப்யூச்சரும் இல்லை. நான் கேட்குறேன்ல, 65ல் இந்தி திணிப்பு, 74 கச்சத்தீவு போச்சு, 2009 ஈழம் வாரு, ஈழத்தில் இறந்தாங்க, 17 ஜல்லிக்கட்டு, 19 நீட்டு பேன். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து. இந்த காங்கிரஸ் கட்சி தூய சக்தி, நம்ம நட்பு சக்தின்னு பேசினது 100% விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை வச்சு தான் பேசுனார். அந்த கூட்டணியில் குண்டு வெடிதுன்றாருல, எந்த கூட்டணியில் இப்போ குண்டு வச்சுது? அதிமுக கூட்டணியில் யாருன்னா கூட்டணியில் ஆட்சி வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும்னு யாருன்னா கேட்டாங்களா? இப்போ கப்சுப்புன்னு இருக்குதா அந்த கூட்டணி? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்களா? யாரும் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறதில்ல. எடப்பாடி பழனிசாமி எதனா சமீபமாக இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்க எதனா அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணாங்களா? இல்லை அண்ணாமலை எதனா விமர்சனம் பண்ணாரா? இல்லை நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியில் பங்கு வேணும், அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கேட்குறாரா? இல்லை டிடிவி தினகரன் வந்து அதிமுக ஆட்சின்றது எப்படி என்ன எதுனா அதில் எதனா பண்ணுறாரு? அப்போ அவங்க ஒரு சிங்கிள் இருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி எதனா கோரிக்கை வைக்கிறாங்களா? உரிமையை தானே கேட்குறோன்றார் மாணிக்கம் தாக்கூர். உரிமையை கேட்கறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கட்சியை பலப்படுத்தணும். அவங்க தான் உரிமையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்களால தானே நீங்களும் அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்களும் இருந்ததுனால தானே அது நடந்திருக்குன்றாங்க. எங்க பங்கு இல்லையா அதுல? அதாவது யதார்த்தம் என்னன்னா, மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு திமுக கூட்டணி தயவு தேவைப்பட்டது. மத்தியில் மன்மோகன் சிங் உட்காந்துருக்கு. மன்மோகன் சிங் பேசவே மாட்டார். கோல்கேட்டு ஸ்கேமு, காமன்வெல்த் கேம்ஸு, 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையோ பிரச்சனை. 2Gனால தான் பேயடி வாங்கினீங்க, நீங்களும் வாங்கினீங்க, திமுகவும் வாங்கினாங்க. 2Gயில் ஊழல் குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணல, அதெல்லாம் வேற. ஒரு பிரச்சாரம் பேசப்பட்டு அந்த 1 7 6 அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோனே தெரியாது, அவ்வளோ ஜீரோ போகும், அவ்வளோ கோடி ஊழல் சொல்லி பிரச்சாரம் பண்ணப்போ தோத்தது உண்மை. அப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தது உண்மை. அப்போது அன்றைக்கி சேர்ந்து கூட்டணியில் இருந்தீங்க, அமைச்சரவையில் அப்போல்லாம் நல்லா இருந்தது. அப்போ அன்றைக்கி வந்து திமுக அவங்க கூட இல்லை அப்படின்னா ஆட்சி போயிருக்கும். அதனால் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ நாளைக்கு திமுக ஒரு வேளை 100 சீட்டு ஜெயிக்கிறாங்க, நீங்கள் ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிறீங்க. அப்போ 120 சீட்டு, 118 மெஜாரிட்டி, 120 இருக்குன்னா தானாக அமைந்துட்டு போகுது ஆட்சி அமைச்சரவை. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கூட்டணியில் ஆட்சியில் சார் அதை தான் ஒரு செய்தியாக அவங்க பதிவிடுறாங்க சார். அது எப்போ தேர்தலுக்கு பின்பு பார்த்துக்கலான்னு கூட திமுக ஒரு வார்த்தையை சொன்னால் அது முடிஞ்சிடும்ல? தேர்தலுக்கு பின்னாடி பார்த்துக்கிறதுனா அது மக்கள் முடிவு பண்ணுற வேலை. சரி, இவ்வளோ பஞ்சாயத்தில் மாணிக்கம் தாக்கூர் ஐயா சொல்கிற ஒரு விஷயம் உண்மை. கூட்டணி ஆட்சி வேணுமா இல்லை ஒரு கட்சி தனியாக ஆட்சிக்கு வரணுமான்னு முடிவு பண்ண போகிற ஓனரு எஜமானர்கள் மக்கள். மக்கள் எப்படி ஓட்டு போகிறாங்களோ அதை வைத்து தான். தேர்தலுக்கு பின்னாடி அதை பேசிக்கிறது ரைட்டு. நீங்கள் முன்னாடியே கூட்டணியில் ஆட்சின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தமிழகத்தில் அந்த கட்சி அது மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை ஏற்றுக்கினதில்ல. அது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ ஒரு 3 அமைச்சர் கேட்பீங்களா, இல்லை 4 அமைச்சர்? எந்த திமுக அமைச்சரை காவு கொடுக்க போறீங்க? யாரை காலி பண்ண போறீங்க? இப்போ சிறுபான்மையினர் பார்க்குறவங்க, இல்லை வனத்துறை பார்க்குறவங்க, இல்லை வந்து யாரும் தூக்கி பொதுப்பணித்துறையும் காவல்துறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கல்வித்துறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே எது ரொம்ப கம்மியாக இலாக்கா இருக்குதோ, எது டெண்டர் கம்மியாக பணம் ஒதுக்கீடு ரொம்ப கம்மியாக இருக்கோ, சில பல கோடிகள் இருக்கும், அந்த திட்டம் தான் கொடுக்க முடியும். அப்போது மற்ற அமைச்சர் 3-4 அமைச்சர் காலியா? இதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமான சீட்டு கேட்டால் என்ன அர்த்தம்? திமுக காரங்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு அர்த்தம். அமைச்சரவையில் பங்குனா என்ன அர்த்தம்? எல்லாமே திமுக அமைச்சராக இருக்க மாட்டாங்க, மற்ற கட்சியும் வரும். சார் 2006 to 2011 எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அன்னைக்கு கேட்டிருந்தா கட்சியே ஒடிச்சிருப்பாங்க. பிஜேபி தானே காங்கிரஸ் கட்சியை ஒடிச்சு பார்த்துருக்குது, திமுக காங்கிரஸ் கட்சியை ஒடிச்சு பார்க்கல. ஆல்ரெடி ஒஞ்ச கட்சி தான். நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கேருந்து வச்சு? காங்கிரஸ் ஜனநாயக பேரவை எது எங்கேருந்து வந்தது? எல்லாம் அங்கேருந்து தான் நடந்தது. சரி, இப்போ இவ்வளோ பேசுகிறாரு, நான் அவர் சாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லாம் காட்டுவார் இல்லைங்களா, மாஸ்டர் படத்தில் காட்டுவார் பாருங்க நம்ம விஜய் சேதுபதி. நான் வேணா உனக்கு சாம்பிள் காட்டால் நாளைக்கு சாவான், நாளைக்கு சாவான்ட்டு விஜய்கிட்ட சாம்பிள் காட்டுவார் விஜய் சேதுபதி. அந்த மாதிரி ஒரு 4 பேரை சாம்பிள் காட்டினா என்ன பண்ணுவார் இவர்? 4 பேர் திமுகவில் போய் சேர்றாங்க, இல்லை கட்சியே உடைகிறாங்க திமுக. இப்போ அரசியல் பண்ணிட்டா எல்லாமே அரசியல் தானே, இது பண்ண மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? அப்படி திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறதுன்னு ஒரு முடிவு எடுத்தால் அந்த நிலைக்கு கூட காங்கிரஸ் தள்ளப்படுமா? காங்கிரஸ் தள்ளப்படும். காங்கிரஸ் இஸ் வல்னரபிள்.
காங்கிரஸில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லா கட்சிக்கும் போய் தானே இருக்காங்க. செல்வ பெருந்தகை எங்கே இருந்தார், எங்கேருந்து வர்றாரு? அவர் பல கட்சி போயிட்டு தான் அப்புறம் உங்கள் கட்சி தலைவருடைய நிலைமை அதானே. ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அண்ணன் திருச்சி வேல்சாமி ஒன்று தான் சொல்ல முடியும் அன்னிலேருந்து இன்னி வரையிலும். மற்ற மிச்சம்லாம் விரல் விட்டு எண்ணலாம். வேறு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுவங்க காங்கிரஸ் போராட்ட காலம் அன்றைக்கி நேரு காலத்தில், காமராஜர் ஐயா காலத்தில் சுதந்திர போராட்டம் இருக்கிறது, அந்த காங்கிரஸ் வேறு. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க? கல்வியாளர்கள், குவாரி பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலர் வந்து ரியல் எஸ்டேட்டு. இன்னொன்று அவங்க ஆரம்பத்திலே பண்ணையார் பாலிடிக்ஸ் தான். அவங்க பண்ணையார். நான் என்ன கேட்குறேன், அரசியலுக்கும் வியாபாரம் தானே அதிகமாக உங்கள் நோக்கமாக இருக்குது. பண்ணையார் கட்சி தானே உங்களுக்கு பேர். அப்போ உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு கட்சி தேவை. திமுக இருக்குது, கூட சேர்ந்து போயிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை சார், திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் காங்கிரஸுக்கும் இழப்பு தானே சார், திமுகவுக்கும் அது இழப்பு தானே சார்? திமுகவுக்கு வந்து ஆட்சி வேணா போகும் அதிகபட்சம், கட்சி அப்படியே தான் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறது உறுதி. காங்கிரஸுக்கு மேபி சிங்கிள் டிஜிட்டில் வந்துடும். காங்கிரஸ் இப்போ வந்து நீங்கள் லிஸ்ட்டு பார்க்கும்போது 2வது பெரிய கட்சி அந்த கூட்டணியிலன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அந்தஸ்தை அவங்க இழந்துருவாங்க. ஏன் விஜய் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதா அவங்க உணர்றாங்களே? பிரவீன் சக்கரவர்த்தி எவ்வளவோ கணக்கீடு சொல்கிறாரு, நிறையா சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொல்லலாம், பட் அது அங்கே இருக்கணும்ல. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து புது கட்சி, காங்கிரஸ் கட்சி பழைய கட்சி, எல்லாம் தெரியும். விஜய்க்கு உண்மையிலே அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, நீங்கள்லாம் பேசிக்கிற மாதிரி 30% 40% இருக்குன்னா எது உங்களை தடுக்குது விஜய்கிட்ட போகாமல்? விஜய் வந்து என்ன இந்தி திணிப்பில் உங்களுக்கு எதிர்த்தா அப்போவே போராட்டம் பண்ண கட்சியா தாவேக்கா? 1965 போராட்டம் பண்ணிச்சா? இல்லை ஜல்லிக்கட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் சொல்லி வைக்கிறேன், நீ மாட்டை கண்டி தொட்டுப்பார், இந்த விஜய் யார் அப்படின்னு பார்ப்பேன் 2019 அவர் எதனா பேசினாரா? இல்லை ராகுல் காந்தியோட அவர் எதனா எடாகுடமாக பேசிட்டாரு, இந்தமாதிரி ராகுல் காந்தி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் எதனா பேசினாரா? திமுக பேசுகிறாரு இல்லையா, அந்த மாதிரி எதனா பேசினாரா விஜய் சார்? அவங்களுக்கு எது உங்களை தடுக்குது? எது தடுக்குதுன்னா நடைமுறையில் அது வந்து ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியமான உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஒத்த காரணத்தினால தான் விஜய் சும்மா நாம்கே வாசத்துக்கு காட்டி திமுகவை பல்ல பிடிச்சி பார்க்குறீங்க. இப்போ திமுக பண்ணுறீங்க. இது திமுக தேர்தலில் இது நடக்குதா இல்லையான்னு ஒண்டி பாருங்க. திமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க, இது நடக்கும். இப்போ 2 பேரும் ஒன்றா நின்னாலும் ஜெல்லாகாதது. எதுக்கு ஆகணும்? மதுரையில் மாவட்ட செயலர் தொகுதியை மாற்றணும் அப்படின்னா அந்த மாவட்ட செயலர் எதுக்கு வேலை செய்யணும்? ஸ்டாலின் தான் சிஎம் ஆகிறாரு, ரைட்டு, பிரச்சனை இல்லை. நான் எம்எல்ஏ இல்லைல்ல. இப்போ என் மாவட்டத்தில் இப்போ ராஜகண்ணப்ப ஏன் கோவப்படுறாரு, ஏன் டென்ஷன் ஆகுறாரு? ஏன்னா விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இங்கெல்லாம் தான் நீங்கள் சீட்டு கேட்பீங்க. இப்போ இங்கெல்லாம் சீட்டு கேட்கும்போது என்ன ஆகும்? என்னோட எம்எல்ஏ, அதாவது என் கட்சிக்காரங்க யாரா ஒருத்தர் இருப்பார், நகர செயலாளர் இருப்பார், இல்லை மாவட்ட அமைப்பாளர் இருப்பார், இளைஞர் அணியில் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஆல்ரெடி திமுகவில் என்ன பிரச்சனை? முக்கியமானவங்க தெரிஞ்ச முகத்துக்கு தான் சீட்டு, புதுசாக வரவங்களுக்கு சீட்டு இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னும் அந்த நம்பரை நீங்கள் குறைக்கிறீங்கன்னா அது மாவட்ட லெவலில் பிரச்சனை வருமா வராதா? ஒன்று. 2வது, இப்போ என் மாவட்டத்தில் காங்கிரஸுக்கு 2 எம்எல்ஏ போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வருமானம் போச்சு. ஃபஸ்ட்டு செலவு ஜாஸ்தி, நான் தான் செலவு பண்ணோம். இப்போ எங்கள் கட்சிக்காரங்கன்னா அவருக்கு பணத்தை போட்டு செலவு பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார், ஏதோ அவங்க அந்த மனநிலையில் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வேட்பாளர்கிட்ட துட்டு வாங்கிக்கின்னு தேர்தல் செலவை பார்க்குற மாவட்ட செயலரும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மாவட்ட செயலருக்கு ஸ்டாலினை தாண்டி, அவர்களை தாண்டி கட்சியிலேயே அது பிரச்சனை. அவங்க என்ன நினைப்பாங்க, போன வாட்டியே 25 ஜாஸ்தி தான், ஒரு 2-3 வேணா கூட கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா விஜய் கூட இன்னொன்றுங்க, ராகுல் காந்தி வந்து எதுக்கு விஜய்கிட்ட பேசினார்? உங்களோட முதலமைச்சர், உங்களோட அண்ணன், நீங்கள் தானே சொன்னீங்க அண்ணன்னு. யாரை சொன்னீங்க சார்? இது அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது ஒன்றும் சேஃபாக போதா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறது. ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களே அண்ணன் சொன்னது உண்மை. ஆமாம். ஆமாங்களா? ஆமாம், அண்ணன் சொன்னார். நேத்திக்கும் மாணிக்கம் தாக்கூர் அதை சொல்கிறாரு. அண்ணன் தானே, ரைட்டு. அண்ணனோட மாநிலத்தில் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது 41 பேர் கரூரில் காவாயிட்டாங்க. நன்றி உபயதாரர் ஐயா விஜய் சார். விஜய் சார் போனப்போ 40 பேர் இறந்துட்டாங்க. இறந்தப்போ நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்? ஆஸ் பர் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் சீஃப் மினிஸ்டர் இஸ் தி நம்பர் 1 பர்சன். அதை தாண்டி அண்ணன், அதை தாண்டி கூட்டணி, 3 விஷயத்தை தாண்டிட்டு நீங்கள் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. விஜய்யா கஷ்டப்பட்டார், இல்லை விஜய்க்கு எதனா பாதிப்பா பர்சனலாக? காங்கிரஸுக்கும் ஒரு எதிர்காலம் வேணும் இல்லை சார்? அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தானே. அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது 2026 இல்லை. நீங்கள் எல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ இதெல்லாம் யாருமே ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. இதெல்லாம் மறக்கடிக்க வச்சது யாரு? இந்த விஷயம்லாம் பேசாமல் திமுக ஆன்டி மோடி பேசி காங்கிரஸ் பண்ண துரோகங்களை பேசாமலே விட்டாச்சு. விஜய்க்கு இது தெரியாது.
ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொல்கிறாரு, காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, அது எப்படி இருந்தது தெரியுமா. இப்போ இதெல்லாம் அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை வண்டி. இன்றைக்கி ஜிஎஸ்டி இப்படி அறக்குதே, அந்த ஜிஎஸ்டிக்கு தாய் விதை போட்டது யார்? ஐயா சிதம்பரம். வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுலேருந்து பிறந்த பேய் குழந்தை தான் ஜிஎஸ்டி. பெரிய குட்டி சைத்தான் வேட்டு. காந்தி அவர்களை நேசிக்கிறேன் சொல்கிறீங்களே, காந்தி பேரை தூக்குனா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. மத்திய அமைச்சர் இருக்கும்போது வேல்யூ ஆடட் டேக்ஸ் போட்டு அவ்வளோ காசு கொள்ளடிச்சிங்கல்ல. ஜிஎஸ்டி எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி? காந்தி பேரை எடுத்துட்டா பாராளுமன்றம் முடக்கம். ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து நீங்கள் எத்தனை இடத்துல முடக்கம் பண்ணீங்க? விவசாயிகள் ஒன்றுமே கிடையாது. பஞ்சாபு ஹரியானாலேருந்து புறப்பட்டு வந்தான் டிராக்டரு ட்ரக்கு கிக்கு. மத்திய அரசு ஸ்தம்பிக்க வச்சாங்களா? விவசாயிகள் போராட்டத்தின் மூலம் மண்டியிட வச்சாங்களா பாரதிய ஜனதா கட்சியா? திரும்ப பெற்றாங்க மசோதாவை. பயந்து தோல்வி பயத்தை விவசாயி காட்டினா கண்ணுல. இந்த நாட்டினுடைய விவசாயிகள் காட்டினாங்க உங்களுக்கு தோல்வி பயத்தை. யாருக்குமே பயப்படாத பிரதமர், 3 முறை ஜெயிச்ச பிரதமர் அன்னைக்கு அடடே விட்டா நம்ம போயிடுவோம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்றார் மசோதா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எதனா ஒன்றுத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்க வேண்டிய கெஜ்ரிவாலை முடிச்சு விட்டீங்க. உறவாடிக்கு எடுத்து, அதாவது லோக்சபாவில் கூட்டணி, ஆனால் சட்டமன்றம்னு வரும்போது இது அது அப்படின்ட்டுன்னு இவங்க யாரை முக்கியமாக ஆளு நினச்சாங்களோ அவரு கூடுவாரு பிஜேபிக்கு போயிட்டார். டெல்லியில் வயசில் கம்மி யார்? பீகாரில் தேஜஸ்வி யாதவ். 2025 2021 ஜெயிக்க வேண்டியது. உங்கள் கூட சேராமல் இருந்ததுதான் அன்றைக்கே முதலமைச்சர். உங்களை நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை தீர்க்கமாக எதிர்க்கிறதுக்கு யாருன்னா காட்டுங்கன்னு. ஏன் ஆர்ஜேடி லல்லு பிரசாத்தை பார்த்தா தெரியலையா? லல்லு பிரசாத் யாதவுக்கு உடம்பு சரியில்லை, இருந்ததுன்னா தோரணையே வேறு. முலாயம் சிங் பார்த்தா தெரியலையா? அவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கவே உங்கள் பழப்பு ஓடிச்சு. UPA 1 UPA 2 அதில் திமுகவை சேர்த்துக்காங்க. இதில் தான் உங்கள் கதை ஓடிந்தது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அங்கே அடிச்சிங்க, யூபியில் அவங்கள அடிச்சிங்க, பீகாரில் இவங்கள அடிச்சிங்க. சிவசேனா வந்தாங்க, நம்பி வந்துட்டார். உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இருக்கா முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாங்களாங்க? இல்லை பிஜேபி நீங்கள் அப்படியே வச்சு கதம் பண்ணுவீங்களா, முச்சு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள்? எல்லா இடமும் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஒவ்வொரு மாநிலத்தையும் முடிச்சு இப்போ கட்சியில் தமிழ்நாட்டில் வந்து நிற்கிது இந்த பஞ்சாயத்து. போகிற இடம்லாம் தோல்வி. நான் வந்து இப்போ சொல்கிறேன், ராகுல் காந்தி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பிரதமர் ஆகிறது உறுதி. அதை சொல்லிட்டு தான் நான் இதையும் பேசுகிறேன். ராகுல் காந்தி நல்லவர், பொதுமக்களுக்கு ராகுல் காந்தியால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ராகுல் காந்திக்கு பெரிய பிரச்சனைனா விஜய் அவர்களை போலவே அவருக்கும் பெரிய அளவுக்கு அரசியல் தெரியல, அரசியல் புரியல. இது இப்படியெல்லாம் வந்துட்டு 50 நாள் 60 நாள் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே ராவடி, இதே சண்டை, இதே சர்ச்சை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஐ எம் சாரி டு சே, காங்கிரஸ் தோற்று காங்கிரஸால் திமுகவும் தோக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் இந்த 3 பேர் பார்த்து. விஜய் பக்கம் போனால் ஒரு சின்னதாக ஒரு பலம் நமக்கு கிடைத்து விடும், அதே போல் சீட்டு எண்ணிக்கை கூடுதலாக கிடைக்கும், கன்வர்ஷன் ரேஷியோ அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? விஜய் கூட போனால் அது பேசப்படும். சோசியல் மீடியாவில் குட்டி பசங்களாம் ஃபேஸ்புக்கில் ஃபயர் விடுவாங்க, லைவ் விடுவாங்க. இந்த சைடு ராகுல் காந்தி, இந்த சைடு விஜய்ப்பா டெரிஃபிக்காக இருப்பா பப்பா அப்படின்வாங்க. சாங்ஸ் போடுவாங்க, இங்கிலீஷ் சாங்ஸ் போடுவாங்க, ஹிந்தி சாங்ஸ் போடுவாங்க, தமிழ் போடுவாங்க. அங்கேருந்து தென்னிந்தியாவிலேருந்து இல்லை உங்களுக்கு பஞ்சாபு அந்த சைடு இந்த ரேப்பு பாட்டு எல்லாம் நல்லாயிருக்கும், அமக்கலமாக இருக்கும். ஓட்டு போட்டு எண்ணும்போது பூட்ட கேஸ், சூட் கேஸ் தெரியும், அதுனாப்பா பூட்ட கேஸ்ன்னு சொல்லுவார்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி ஆகிடும். நடக்குதா இல்லையா பாருங்கள். நான் சொல்கிறதுல எது நடந்தாலுமே விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட். நான் விஜய்லாம் நான் அரசியலை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணுறேன். விஜய்க்கும் கணிசமான வாக்குகள் இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, காங்கிரஸ் நல்ல கட்சின்ற மாதிரி தான் அவங்க நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்த 5 கேள்வியில் நிறைய காவு ஆகி போயிருது. இவரும் காவு, அவங்களும் காவு. இந்த இதை எதனா என்னைக்குனா பேசியிருக்காரா இவர்? சீமான் சாருக்கு ஒண்டி என்ன அண்ணனுக்கு ஒண்டி வலிப்பா இதெல்லாம் பேசிட்டு எதுக்கும் என்ன பஞ்சாயத்து காங்கிரஸுக்கும் சீமானுக்கும் எதுக்கு அவர் எதிர்க்கிறாரு? தமிழ் இனத்தை அவங்க அதனால அவர் திமுக எதிர்க்கலையா? எதிர்க்கிறாரு. இவன் ஆட்சிக்கு எதிரினா அவன் இன எதிரின்றாரு. எதுக்கு சொல்கிறாரு? அரசியல் தெரியும், அரசியல் புரிதல்னால சொல்கிறாரு. திடீர்னு 4 சாங் போட்டு வைப்பு போட்டால் நீங்கள் ஒன்றாயிடுவீங்க. அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தவங்க, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? எதுக்கு உங்களை நம்பணும்? ஏன் நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, சரி அவருக்கும் ஆள் இல்லை, உங்களுக்கும் ஆள் தேவைப்படுது, நீங்களும் கூடு விட்டு கூடு வரணுன்றீங்க. அவரு எம்ஜிஆர் உடம்புக்குள்ளே பூரலாமான்னு பார்த்துன்னுக்கிறாரு, நீங்கள் விஜய் சார் உடம்புல பூரலாமான்னு பார்த்துக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏன் பூந்துக்க கூடாதுன்னு கேட்குறேன். பூந்து நில்லுங்க, என்ன வருதுன்னு பார்த்துருவோமே.
சொல்லியே பண்ணிடுறீங்க. அடிச்சு காட்டுங்க, ஆடுங்க. விஜய் சார், உங்களுக்கு யாருன்னா மாணிக்கம் தங்கர் முதலமைச்சராக போகிறாரா, இல்லை சிதம்பரம் முதலமைச்சராக போகிறாரா, இல்லை சிதம்பரம் சார் வீட்டில் கார்த்தி சிதம்பரம் சார் பிரச்சனை பண்ண போகிறாரா, அன்புமணி ராமதாஸ் மாதிரி, இல்லைல்லப்பா உனக்கு வயசாகிடுச்சுப்பா இனிமேல் நான் தான்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. டிவிகேல சிஎம் கேண்டிடேட் யார்? விஜய் சார். காங்கிரஸ் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன சார் தடுக்குது உங்களை? என்ன தடுக்குது? அவங்களுக்கு அறிவு இல்லையா? தாவேக்கால அன்பு இல்லையா? இல்லை விசில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை இளைஞர்கள் இல்லையா? இல்லை விஜய்க்கு வசீகரம் இல்லையா? எது இல்லை? குணம் இல்லையா? கோட்பாடு இல்லையா? எல்லாம் இருக்கே. உங்கள் வாதம் பிரகாரம் என்ன கேட்டிங்கன்னா நான் அதை மாற்றி பேசுவேன். இதுக்கு எனக்கு அங்கே என்னென்ன பிரச்சனைன்றது தெரியும். உங்களை பொறுத்தவரை ஆல் இஸ் பியூட்டிஃபுல், ஆல் இஸ் கலர்ஃபுல், ஆல் இஸ் ஃபேர். இல்லை ஏன் நீங்கள் போகக்கூடாது? இவ்வளோ பேச்சு பேசிட்டு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிட்டு எதுக்கு அறிவாலயத்துக்கு தான் போக போகிறீங்க திருப்பி? அதுக்கு எதுக்கு பேசுவானே? கூட்டணியை பலவீனப்படுத்துகிற வேலையை எதுக்கு பண்ணுவானே? 2 மாதம் முன்னாடி இதே இடத்துல உட்காந்து நீங்களும் நானும் பேசணும். இந்த மாதிரியா பேசணும்? அன்றைக்கி அதிமுக மோசமான சூழ்நிலை இருக்குது, கூட்டணியில் திமுக முன்னணியில் இருக்குது, திமுக முந்திக்கிறது, முதல்வருக்கு நல்ல ஒரு பேச்சு பொருள் இருக்குது, வசீகர், இதே தான் நானே பேசினேன். இப்போ நான் சொல்கிறேன் இப்படியே போச்சுன்னா திமுக தோற்றுரும். இதுக்கு காரணம் நானா? நிகழ்வுகள் நடக்கிற விஷயம். தேர்தல் அந்த கடைசி 40 நாள் ரொம்ப முக்கியம். பர்செப்ஷன் என்று சொல்லுவோம். ஸோ இப்போது பல ஸ்டேட்டு, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை சொன்னீங்க, தேஜஸ்வி யாதவ் பீகாரை சொன்னீங்க, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா காங்கிரஸ் தேவையில்லாமல் இந்த மாதிரி குட்டிச்சாத்தான் வேலைகளை செய்து அவங்க பண்ண வேலையை தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆந்திராவில் பண்ணாங்க. ஒய்எஸ்ஆர் ஜெகன் இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் எனக்கு கொடுங்கன்னாங்க. இமோஷ்னலாக டவுனாக இருக்குது ஸ்டேட்டு, சிம்பத்தியே அதிகமாக இருக்குது. ஒரு கேள்வி வரும், வாரிசு அரசியலை காங்கிரஸ் ஊக்குவிக்கணுமான்னு. ஃபஸ்ட்டு. 2வது பிரச்சனை, ஜெகனுக்கு அனுபவம் இருக்கா? இந்த 2 தான் பிரச்சனை. ஆனால் அப்பா செத்துட்டாரு பாவம், அதனால் மகனை உட்கார வச்சாங்க அப்படின்னா ஜெகனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது. ஜெகன் விஜய் சார் மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிறவர் கிடையாது, தெருவா போகிறவர். அதாவது அவரும் வெள்ளை சக்கா போட்டுக்கிறாராம், இவரும் வெள்ளை சக்கா போட்டுக்கிறாராம், அவரும் பீச்சி கலரில் பேண்ட் போட்டுருப்பாரா, இவரும் பீச்சி கலரில் பேண்ட்டில் போட்டால் இவர் ஜெகன் ஆகிடுவாராம். ஜெகனு தெருவா சுற்றுற பிரீடு. சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட டேர் பாலிடிக்ஸ். சந்திரபாபு நாயுடு திருப்பி விட்டாரா? ஓ அரசியல் நீ எனக்கு காட்டுறியாப்பா, நான் உனக்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு கம்பேக். அப்போ அவ்வளோ டைட்டாக அரசியல் பண்ணுறவர் ஜெகன். இவர் ஜெகன் மாதிரி இவருக்கு மைண்டில். ஜெகனை என்ன பண்ணாங்க காங்கிரஸ்? ஏன் இன்றைக்கி ஆந்திராவில் லோல்படுது காங்கிரஸ்? ஏன்னா ஜெகனை ஆந்திரா மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஆந்திராவில் உயிரோட்டமாக இருந்ததுக்காக ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. ஆமாம், அவர் விபத்தில் மறந்துடுறாரு. மறைவுக்கு பின்னாடி அவரோட மகனுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால இன்னொன்று அவர் நடந்தார், ஆந்திரா முழுக்க நடந்தாருங்க. வாரிசகல்னு ஜெகனை பேசும்போது அப்பா மறைவுக்கு பின்னாடி தான் பொசிஷன் எடுக்கிறார். எஸ், அதுக்கு முன்னாடி ஜெகன் ஒரு ரோல்லாம் கிடையாது. அங்கே தலை குடும்பத்தில் ஒருத்தர் தலை சாயுது, அதோட பிளட்டு பொசிஷன் எடுக்குது, டைனாஸ்டி எடுக்குது. கரெக்ட். எடுத்தவொன்னே முதலமைச்சர் கிடையாது, எதிர்கட்சி, எம்எல்ஏ, கஷ்டம், கேஸ் எல்லாத்தையும் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு நபரை ராகுல் காந்தி எப்படி விட்டுருக்கலாம் சொல்லுங்கள்? நீங்கள் கேட்டிங்கல்ல எதுக்கு இவ்வளோத்தையும் சொல்லணும்னா, இது மாதிரி ஒரு தலகர்த்தா இல்லை இது மாதிரி ஒரு 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 ஆள் பை ரிலீஜியஸ் ப்ராக்டிஸு கிறிஸ்டின் ஹூ கோஸ் டு திருப்பதி, திருமலாக்கும் போவாப்புல, சர்ச்சுக்கும் போவாப்புல, எப்படி பார்த்தாலும் காங்கிரஸுக்கு எண்ட் டு எண்டு தச்சு போட்ட மாதிரி இது ரேமண்ட் மாடல் மாதிரி ஜெகனு. எப்படி விட்டீங்க நீங்கள் ஜெகனை? அதான் அந்த மாடலில் இப்போ ஒருத்தர் போய் இப்போ அடுத்து ஸ்டாலின் சாரை விடுறதுக்கு உண்டான வேலை நடக்குதுங்க. அதான் அந்த சாயலில் இப்போ விஜயை பார்க்குறாங்க போல தெரியுது. அந்த சாயலில் விஜய் பார்ப்பாங்கன்னா அப்போ அவர் இன்னும் திருப்பதிலாம் போகலையா விஜய் சார்? திருப்பதி எல்லா ஸ்டேட்டுக்கும் வேலை செய்யும், தமிழ்நாட்டுக்கும் வேலை செய்யும், அவர் எங்கேயுமே போக மாட்டார். இப்போ சொல்லிட்டீங்களா, நாளைக்கு ஏழுமலையான் ஒரு படத்தை வச்சு வீட்லேயே பூ போடுவார், இப்படி போடுவார், நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அங்கேயே உள்ளே பக்கத்துலேயே மகாபலிபுரம் சிலைகள்லாம் கேட்டிங்கன்னா அங்கேயே செஞ்சு கொடுத்துருவாங்க. வாங்கி பனையூரில் வச்சிட்டிங்கன்னா அங்கேயே பூ பழம் புஷ்பம்லாம் போட்டு அங்கேயே பூஜை பண்ணிவிட்டு. திமுக காங்கிரஸ் அதாவது பெரியாரோட ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க, பூமி பூஜை எல்லா இடத்துலையும் போடுறீங்க. இன்னும் ஒன்று இதை செய்யுங்கோ இல்லை அதை செய்யுங்க. ஒன்று விநாயகர் படம் வச்சு பூமி பூஜை போடுங்க, ரைட்டு, பிரச்சனை கிடையாது. இல்லை பெரியாரை வச்சுக்கோங்க. இல்லை பெரியாரை முழுசாக ஏற்றுக்கலன்றாங்கல்ல, அவங்களுமே சொல்கிறாங்க அந்த கடவுள் மறுப்புல எல்லாம் நாங்கள் கொஞ்சம் மாறுபட்டு தான் நிற்கிறோம். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறீங்க, ரஸ்னா இருக்குது, பெப்சி இது, பப்பாளி ஜூஸ் இது, சாத்துக்குடி இது, எல்லாம் இது. ஒருத்தர் போயிட்டு தக்காளி கொஞ்சம், சாத்துக்குடி கொஞ்சம், பைனாப்பிள் கொஞ்சம், ரஸ்னா கொஞ்சம், அப்புறம் அந்த பெப்சி கொஞ்சம் ஊற்றினா, ஆனால் சோடா மாட்டோம் அதை ஊற்றணும். அப்படி தான் பெரியார் கொஞ்சம், அம்பேத்கர் கொஞ்சம், அப்புறம் எம்ஜிஆர் கொஞ்சம், அம்மையார் ஜெயலலிதா கொஞ்சம், அப்புறம் விஜய் அண்ணா கொஞ்சம்.
என்னங்க இது? 2 பேர் அழகாக வச்சுட்டு போயிருக்கலாம். அவர் என்னை கேட்டிருந்தாங்கன்னா இந்த சைடு அர்னால்டு, இளைஞர்கள் ஜிம்முக்கு போகிறீங்க முறுப்பாக இருப்பீங்க. இந்த சைடு அப்துல் கலாம் ஐயா, அறிவாளி, நம்ம தாத்தா, யாரும் கண்டுக்கல, உலக அளவில் அரசியல் பண்ணுறீங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதனால் அர்னால்டு ஸ்வாஸ்நகர் அவர் நடிகர்லேருந்து தான் வராரு. உலக அளவிலையா? ஆமாம். அவங்க அந்த ஒரு 2 பேர் ஒரு சிங்கரை போயிட்டு பைக்கில் போயிட்டு டிவிகே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு அந்த மீம்ஸ் ஒன்றாச்சுல்ல, அந்த ஆள் பயந்துட்டார். வாட் டிவிகே அப்படின்னு. அது பயங்கரமாக வைரல் ஆச்சுங்களே. அப்போது அர்னால்டு குளோபல் லீடர், ட்ரம்ப்பு விளாடிமிர் புட்டினுக்கு ஈக்குவலாக நிகராக போனால் அவரும் ஹாலிவுட் ஆக்டரு, நம்ம அண்ணன் நேஷ்னல் லெவலில் ஆக்டரு. சரியா போயிடுச்சா? அவரும் பயங்கரமாக மசிலாக இருப்பார், இவர் படத்தில் தெறிக்க விடுவார். சரியா போயிடுச்சு. அப்புறம் அறிவாளி அப்படின்றதுக்கு அதை வேணால் அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ வச்சு காட்டிக்கலாமா? 2 தலைவர் முடிஞ்சு போச்சா? நம்ம ஊர் பாஷையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க சார், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விட்ட கதைலாம் இல்லைங்க, கை விட்டாச்சு. ஏன் அப்படின்னா திமுக இருங்க சார், இன்னும் முடியாது. இல்ல திரும்ப அவங்க கூட்டணி அங்கேயே இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. தொண்டர்களோட நம்பிக்கை இழக்கக்கூடாது. நீங்கள் யாராக வேணா இருங்க, பிரதமராக இருங்க, முதலமைச்சராக இருங்க, அமைச்சராக இருங்க, எம்எல்ஏவாக இருங்க, எதிர்கட்சியில் இருங்க, தொண்டனோட வெறுப்பையும் தொண்டனோட கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கல, உணரலாம், மன்னிக்க மாட்டாங்க. திமுகவினர் அவ்வளோ கோபமாக இருக்காங்க. ஆமாம். ஏன் கோவப்படக்கூடாது? அவங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சா 30 பேர் 40 பேரை வச்சு 7 தீர்மானம் போட தெரிதுன்னா, அவங்க ஒரு மாவட்டத்துக்கு 30,000 பேரை கூட்டுற கெப்பாசிட்டி இது. அவங்க தீர்மானம் போட்டால் நீங்கள் தாங்குவீங்களா? ஒன்று. இன்னொன்று, அவங்களே ஆல்ரெடி கோவத்தில் இருப்பாங்க. யார்? திமுக காரங்களே. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை யாருமே பேச மாட்டாங்க. தொண்டர்களோட உழைப்பு இல்லாமல் தான் நிறைய நேரத்தில் கட்சி தூக்குது. ஏன் அப்படின்னா 5 வருஷம் இருந்தீங்க, எதுவும் செய்யலை, எம்எல்ஏ புர்ருன்னு காரில் போயிடுவார், மாவட்ட செயலர் கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன செஞ்சார்? கட்சிக்காரன் தான், நான் வேஷ்டி தான் கட்டுனுக்கிறேன், எனக்கு என்ன பண்ணார்? என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தாரா? இல்லை எனக்கு எதனா ரோடு கான்ட்ராக்ட் எதனா எடுத்து கொடுத்தாங்களா? நான் பேசுகிறது யதார்த்தம். இது நல்லதா கெட்டதா அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. கட்சிக்காரங்க எதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கணும்? ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு ஸ்கீம்னா ஒரு பெனிஃபிட் இருக்கணும். கட்சிக்காரனுக்கும் அதே 1000 ரூபா தான் கொடுக்குறீங்க, ஓட்டு போடாதவங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நான் கட்சிக்காரன், நான் போய் ஒரு 300 ஓட்டு இல்லை 100 ஓட்டு வாங்கி கொடுக்குறேன், என்ன பண்ணீங்க? இதே பிரச்சனை அதிமுகவில் கடந்த காலத்தில் இருந்தது, அதிமுக தோற்றுது. இதே பிரச்சனை இன்றைக்கி திமுகலையும் இருக்குது. அப்போ நீங்கள் தொண்டர்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், தொண்டர்களோட அவங்களோட மனநிலை. இதுக்கு கூட காங்கிரஸ் கட்சி போல் இந்த தொண்டர்களை ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிற தொண்டர்களை இவங்க வேறு உசுப்பேற்றி விடுறது, இதெல்லாம் இதான். இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அண்ணன் திருமாவளவனும் ஐயா மருத்துவர் ராமதாஸும் கூட்டணி சேர்ந்தாங்களா? பெக்காத மகன் திரும்ப கட்டி பிடிச்சினாரா? இணைந்த கைகள் கட்டி பிடிச்சிக்கினாரா? புள்ளையை ஏற்றுக்கினாரா? அவர் அப்பாவை ஏற்றுக்கினாரா? எல்லாம் சேர்ந்துட்டாங்களா? தமிழர்கள் ஒன்றானமா? நம்ம மரபு அதான். எல்லாருமே வயசில் பெரியவங்களை பார்த்தா ஐயா அப்பா அத்தான்னு கூப்பிடுவோம், நம்ம மரபு அது. சேர்ந்துட்டோம். கீழே சேர்ந்தாங்களா? இல்லை. அதான் அரசியல். இது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்காது, தெரியாது. விசில் அடிக்கிறவங்கெல்லாம் தாவேகா தொண்டர்கள். அவங்க பொழுது போலன்னு கூட அடிச்சிருப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட் கூட அடிச்சிருப்பார். இப்போ ஒருத்தர் இறந்து போனார், அவரோட பூர்வீகமே இப்போ தான் தெரியும். அவர் வெளியூருக்காரு, இங்கே செட்டில் ஆயிருக்காரு. அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டார், இல்லை சும்மா கூட்டுன்னு வந்தாங்களா, இல்லை அவர் உங்களை பார்க்க வந்தாரா? இப்போ நான் பாம்பே போகிறேன், ஷாருக் கானை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், பார்த்தா நான் ஷாருக் கான் தேர்தல்னா ஓட்டு போட போகிறேன்னு அர்த்தமா? இப்படியெல்லாம் நம்புகிறாங்க. அதுதான் அங்கே சிக்கல். அந்த அரசியல் புரிதல் என்பது மிக மிக குறைவாக சமீப காலமாக இருக்கிறார் ஒரு தலைவர் அப்படின்னா அது விஜய் தான். எடப்பாடி பழனிசாமியை பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, 3 பத்திரிகையாளர் வச்சு கேள்வி கேட்குறாங்கல்ல, பேப்பர் துண்டு ஷீட் இல்லாமல் பேசுகிறார்ல, நோட் பேடு. இப்போ நீங்கள் என்னன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறதுக்கே நோட் பேடை வச்சு இப்படி பேசுகிறார் விஜய். அது காற்றுல வேறு பறகுது, பிரேக் வேறு எடுக்கிறார் 10 நிமிஷம், இப்படி 10 செகண்ட் இப்படி மறக்கிறாரா, இல்லை பாயிண்ட் டக்குன்னு வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பிரச்சனை உங்களுக்கு இங்கே இருக்கணும், அப்படியே கொட்டணும். அப்போ என்ன அர்த்தம்னா, அது மண்டையிலையும் உங்களுக்கு மூளையிலையும் உள்ள ஃபுல்லாக போய் பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என் மக்கள் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கள, எதனா ஒரு 2 பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை அவரை ஒரு 3 நிமிஷம் டைட்டாக பேச சொல்லணும். படத்தில் கட் பண்ணி டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. டைரெக்டாக ஒரு மாநாடோ ஏதோ ஒன்று, மக்கள் பிரச்சனை ஏதோ ஒன்று. மாணவரை பற்றி பேசுகிறாருல்ல இவர் என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க? எவ்வளோ பிரச்சனை. ஒரு 2 மாணவங்க +1 படிக்கிற ஒரு பையன் ஒருத்தன் தோளில் தட்டிட்டான், ஈகோக்கில் டெவலப் ஆகி பிரச்சனையாகி ஸ்கூலுக்கு வெளியில் 200 மீட்டர் தள்ளி ஒரு
பிஹெச்சி இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர். அதுக்கு முன்னாடி அடிக்கிறாங்க, அவன் கீழே வந்து செத்து போயிட்டான். அந்த ஸ்கூலில் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலினுடைய ஹெச்எம்ஐ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் விஆர்எஸ், அதாவது எக்ஸ்டென்ஷனில் இருக்கார், இல்லைப்பா உனக்கு வேலையே கிடையாது, நீ போயிட்டு வாப்பான்னு அமுச்சு விட்டாங்க. அவர் போய் கேட்குறாரு, நான் என்னங்க பண்ணேன்? ஸ்கூலில் பசங்க சண்டை போட்டுக்கினானுங்க, அந்த கோவத்தில் வெளியில் போய் சண்டை போட்டுக்கினாங்க. சாதிய ரீதியாக எதனா வன்மம் இருக்கா, இல்லை வேறு எதனா போதை பிரச்சனையா, இல்லை வேறு எதனா பெண்கள் சம்மந்தமாக எதனா இருக்கா அப்படின்றதா எதுவுமே இல்லை. 2 பசங்க சண்டை போட்டுக்கினாங்க. அரசு நடவடிக்கை எடுத்துச்சு. ஒரு மாணவன் செத்துது. இவரோட கூட்டத்தில் இவ்வளோ பேர் சாகுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் உயிரிழப்பாவது, மயக்காட்சி வராங்க. இவருக்கு எதனா தார்மீக அடிப்படையில் யாருன்னா எதனா கேள்வி கேட்குறாங்களா, இல்லை யாருன்னா எதனா அவர் மீது ஒரு எஃப்ஐஆர்னா போடுறாங்களா, இல்லை விசாரணைக்குனா கூப்பிடுறாங்களா? என்ன இது? அப்போது ஒரு மாணவன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் செத்துட்டான்னா ஒரு டீச்சருக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஒரு சூசைடு ஆயிடுச்சு, இல்லை ஒரு 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 பிரச்சனை கிளாஸில் இருந்துட்டான்னா பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற எல்லாரையும் கேட்குறீங்க, எல்லாருக்கும் மெமோ கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க. இந்த கட்சியில் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பஸ் ஏற்றுன்னு போகிற இடம்லாம் போகிற இடம்லாம் காவு வாங்குது, அவரை யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ இது கேட்கக்கூடாதா? இதே வேறு யாரோ போகிறாங்க, இந்த மாதிரி அங்கங்கே சாகுறாங்க, மயக்கடிச்சு வராங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் திமுக பண்ணக்கூடிய தப்பு. ஏன் திமுக இதை கண்டுக்காமல் இருக்காங்க? ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு எதனா பிரச்சனை வருமா, இவர் எதனா பேசுவார், திருப்பி எதுக்கு அதை ஜாஸ்தி ஆக்கி விடணும், நம்ம சீரியஸாக இல்லை, நமக்கும் திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டின்னு நமக்கு தெரியும், எதுக்கு தேவையெல்லாம் பெருசு பண்ணி விடணும்னு அவங்க மேபி அதை கடந்து போகலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதே போல் காங்கிரஸ் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கு, அதெல்லாம் இது ஏன் இந்த அளவுக்கு மறைக்கப்பட்டது? பிஜேபியை பேசி மறைச்சிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஓவராக அதிகார வெறியில் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமான்றது கேசி வேணுகோபால் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்கிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள்கிட்ட கொடுக்கும் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.